ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம செட்டிநாடு சிக்கன் தான் செய்ய போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2, 1 கப் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டேன். 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. இந்த கிரேவி வந்து நெய்ச்சோறு, சிக்கன் பிரியாணி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ 3 தக்காளி அரைச்சி இதையும் அதில் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி அரைச்சி ஊற்றினா தான் இந்த கிரேவிக்கு அந்த ரெட்டிஷான கலரும் நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும். கண்டிப்பாக தக்காளி 3 ஆட் பண்ணணும். இது நல்லா வதங்கட்டும். நல்லா சுண்டி நல்லா தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்தளவு கலர் சேஞ்ச் ஆன பிறகு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணால் ராஸ்மெல் போக லேட் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ மசாலாவுக்காக 5 ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்டார் பூ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 3 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சோம்பு நல்லா வறுத்துட்டு நம்ம மிளகாய் தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மிளகாய் இதில் ஆட் பண்ணல. 2 ஸ்பூன் மிளகு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக வந்துடுச்சு. இது ரொம்பவுமே பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இன்னும் சால்ட் கொஞ்சம் பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவை வந்து ஆற வச்சுருக்கோம். அது ஆறிடுச்சான்னு செக் பண்ணிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி தான் அரைக்க போகிறோம். ட்ரை பவுடர் மாதிரி அரைக்கலை. ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பழைய மல்லி. இது வந்து குழம்புக்கெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதனால் குழம்பு செய்யும்போது பழைய மல்லி யூஸ் பண்ணி பாருங்கள். தண்ணி ஊற்றி அரைக்கும்போது அதுவும் ஸ்மூத்தாக அரைஞ்சிரும். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு 10 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கிரேவி வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கு மேலே மூடி வைக்கக்கூடாது. நம்ம ஓப்பன்லேயே வச்சு நம்ம தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வதக்கி ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். கடைசியில் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா பெப்பர் தூள் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய காரம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பூவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த கிரேவி வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. சப்பாத்தி பரோட்டா கூடவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி மாதிரி எடுத்துட்டதுனால நம்ம ஒயிட் ரைஸ் கூடயும் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஐ ஹோப் இந்த சண்டே உங்கள் எல்லாத்துக்கும் சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பாய் பாய். என்ன பண்ணுற? கதவுல முட்டணுமா? யார் முட்டினது? நீ முட்டலையா? முட்டிகிட்டே இருந்தது. ஓரமாக தான் போயிருந்தியா? கதவு திறந்தோடனே அங்கே கொண்டு போய் விட்டுட்டான். சரி பாய் சொல்லு. பாய். யாருடா கதவுல முட்டுறது? அதானா? எதுக்கு முட்டுனீங்க? எதுக்கு முட்டுன? டிஸ்டர்ப் பண்ண மாட்டியா? பண்ணுவியா? தம்பி பிடிச்சிக்கலாமா? வேணாமா? பாய். மறுபடியும் பாய்.